ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு ஆமென் நம்மோடு இருந்து நம்மை ஆமென் வழி நடத்துகிற தேவன் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. எவ்வளவு பாரங்கள், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு வேதனை, கண்ணீர் வரட்டுமே, தாவீது சொல்றாரு, இதெல்லாம் தாங்க எனக்கு பலன் இல்லை, ஆனால் என் பலனாகிய கர்த்தாவே என்று ஆண்டவரை பார்த்து சொல்றாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு வேதனை வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், ஆமென் எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் எதிர்த்து போராட பலன் தந்து நம்மை நடத்துகிறவர் கர்த்தர் தான். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். அதனால தான் ஒரு ராஜா ஜெபிக்கிறார். ஆசாங்கிற ராஜா ஜெபிக்கிறார், நீ இவ்வளவு திரளாய் வந்திருக்கிற கூட்டங்களுக்கு முன்னால நாங்க என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரே. இந்த கூட்டங்களுக்கு முன்னால எங்களுக்கு நிற்க கூட பலன் இல்லை. எதிராக வந்திருக்கிற ஒரு பெரிய சேனை, இந்த சேனைக்கு முன்பாக நிற்பதற்கு கூட எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிறார். இன்னைக்கு கூட இந்த சூழ்நிலையில, இந்த ஆராதனைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு நீங்க வந்திருக்கலாம். சூழ்நிலையை பார்த்து என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படிங்கிற நிலைமையோடு நீங்க வந்திருக்கலாம். கர்த்தரை நம்ம பாடி ஆராதிப்போம். நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறவர். அல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆசா ராஜா கர்த்தரை சார்ந்து கொண்ட போது கர்த்தர் அவரை நேர்த்தியா நடத்தினார். அல்லேலூயா. தமது வல்லமையை விளங்க பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில எத்தனை பேர் ஆண்டவரை நான் சார்ந்து கொள்ளும்படி வந்திருக்கிறேன், என்னுடைய சூழ்நிலைகளை பார்த்தா நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, நான் என்ன செய்ய போறேனோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சில பதட்டங்களோடு, பயங்களோடு கூட, கலக்கத்தோடு இந்த ஆராதனையில் நீங்க வந்திருக்கலாம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி, அதையெல்லாம் மறந்துட்டு கரங்களை தட்டி கர்த்தரை இப்போ இல்ல பாட்டு பாடும் போது கரங்களை தட்டி பாடுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கையை தட்ட சொல்ற நேரத்துல தட்ட மடக்கிறீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்ற நேரத்துல சொல்ல மடக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் தூங்கி எழுந்துச்சு அப்படியே வந்திருக்கிறீங்க? அதுக்கும் சில பேர் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே என்ற பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். ஆமென். நான் மறுபடியும் சொல்றேன், கலக்கத்தோடு, பயத்தோடு, பதட்டத்தோடு இந்த ஆராதனை நீங்க உட்கார வேண்டாம். அதெல்லாம் மறந்துட்டு நல்ல கர்த்தரை கையை தட்டி பாடி ஆராதிங்க. நிச்சயம் கர்த்தர் ஒரு வழியை திறப்பார். இந்த பாடல் வரிகளை ஒரு பாடலாய் அல்ல, நல்ல விசுவாச அறிக்கையாக தேவன் மேல நம்ம வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்து இந்த வசனங்களை எல்லாம் நம்ம பாடலா பாட போகிறோம். ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இந்த பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நல்ல முழு வேலத்தோடு. எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகளா இருந்தாலும், வியாதியா இருந்தாலும், என்ன செய்வோம் என்ற கலக்கத்தை மாற்றி போடுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார் என்கிற அந்த விசுவாசம், அந்த அறிக்கை நம்முடைய நாவிலிருந்து புறப்படட்டும். கர்த்தர் நிச்சயம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ஆமென். நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. நான் நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. நடத்திடும் தேவன், என்னை நடத்திடும் தேவன் நல்ல அறிக்கை இருக்க விசுவாசத்தோடு. நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே, சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. பயமில்லை என்று பயமில்லை, பயமில்லை, பயமில்லை.
நடத்திடும் தேவனின் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லை. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லை. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. சொல்லுவோம், பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசித்தாரே, பூர்வமானதை சிந்தித்தாரே. முந்தினதை நீ யோசித்தாரே, பூர்வமானதை சிந்திக்காரே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார், பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார், பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயம் கத்தருண்டு, பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எல்லாரும் சொல்லுவோம், பயமில்லை என்று. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு, பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு, பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு ஆர்ப்பரித்து சொல்லலாம், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹோசன்னா, 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 ஹோசன்னா. சந்தோஷத்தோடு ஹோசன்னா, ஹோசன்னா, ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு, நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள், தேவன் நமக்கு சொந்தமானவர். நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள், தேவன் நமக்கு சொந்தமானவர் என்கிற தலைப்பில் காலையில் நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 13ஆம் வசனங்கள் வரைக்கும் நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். நீங்க பைபிளையும் கவனிக்கலாம், நீங்க ஸ்கிரீன்லையும் தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்கிரீன்லையும் அதை பார்த்துக் கொள்ளுங்கள். பைபிளையும் ரோமர் 9 என்னோட சேர்ந்து வாசிக்க விரும்பினாலும் வாசிக்கலாம், இல்லைன்னா நீங்க வசனங்களை கவனிக்கணும். என்றைக்குமே வாசிக்கிற வசனம் நீங்க கவனிங்க, உங்களுடைய கவனம் முழுவதும் வசனத்தின் மேல் இருப்பதாக. எனக்கு மிகுந்த துக்கமும் கைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை குறித்து அவர் துக்கப்பட்டு அவர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்கிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது.
மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேன். எந்த ஒரு மனிதரும் சாபத்தை விரும்ப மாட்டாங்க, ஆசீர்வாதத்தை நம்ம விரும்புகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் ஒரு சபிக்கப்பட்டவனாக இருக்க நான் விரும்புகிறேன். ஒரு காரியத்தை மையமாக வைத்துதான் அவர் இதை சொல்கிறார். பழைய ஏற்பாடுல ரெபேக்காள் யாக்கோபிட்ட சொல்லும்போது யாக்கோபு சொல்றான், வேஷம் மாறி போகும் பொழுது, அம்மா நீ என் வேஷத்தை நீ மாற்றுகிறாய், என் வேஷத்தை நீ மாற்றுகிறாய். ஆனால் ஒருவேளை அப்பா கண்டுபிடிச்சிட்டார்னா அப்பா என்னை சபித்து விடுவார். அப்பா என்ன செஞ்சுவார், என்ன சாபமாக்கிடுவாரு. அப்பா அவ சொல்றா, அந்த சாபம் என் மேல வரட்டும், உண்மையில் ஒரு சாபம் என் மேல் வரட்டும் என்று ஆதியாகமம் 27:13 அந்த ரெபேக்காள் இந்த சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொள்வதாக சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் என் மேல் இந்த சாபத்தை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், யாருக்காக சொல்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று நான் நினைச்சுகிறேன், நான் விரும்புகிறேன். கிறிஸ்துவை விட்டு நான் சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று நினைச்சுகிறேன், நான் விரும்புகிறேன் என்று அவர் சொல்கிறார். 4வது வசனம், அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கும் நியாயப்பிரமாணம் தேவாராதனை வாக்குத்தத்தங்கள் அவர்களுடையவைகளே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்னென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்குரியவர் தேவன், மகிமை புத்திர சுவிகாரம் உடன்படிக்கை நியாயப்பிரமாணம் தேவாராதனை வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவர்களுடையது. கீழே சொல்லும்போது அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று அவர் சொல்கிறார். இயேசுவும் அந்த சந்ததியில் அந்த மாம்சத்தில் பிறந்தார். இத்தனை வசனங்களும் அவர் ஒரே அர்த்தத்தில் சொல்கிறார். என்ன அர்த்தத்தில் சொல்கிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், தமக்கு சொந்தமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது அந்த வசனத்தில் என்ன சொல்கிறார்? இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கைக்கொள்வீர்கள், ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. சொந்த சம்பத்துனா என்னுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நீங்கள் எனக்கு தனி சொத்து, நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு தனி சொத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். நமக்கு நிறைய சொத்து இருக்கலாம், சிலருக்கு ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கும், நிறைய இடங்கள்ல நிலங்கள் இருக்கும், லேண்ட் இருக்கும், வீடுகள் இருக்குன்னு வச்சிருங்களேன், நிறைய இருக்கலாம். ஆனால் சில குறிப்பிட்ட இடம் நல்ல ஒரு இடத்துல நல்ல விலை உயர்ந்தது, அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூஷன் அதிகம் அப்படின்னா சில குறிப்பிட்ட இடத்த அவங்க கவனம் வைப்பாங்க, அதுக்கு ஒரு தனி கவனம் செலுத்துவார்கள். மற்றது சும்மா சிலருக்கு காட்டுக்குள்ள கிடக்கும், எங்கேயாவது காட்டுக்குள்ள கிடக்கும், அது பதர் அடைஞ்சு அதுக்கு எல்லை கூட தெரியாதபடி சில இடங்கள்ல சிலருக்கு ஏக்கர் கணக்கில் எங்கேயாவது காட்டுக்குள்ள கிடக்கும், ரொம்ப விலையும் குறைவா இருக்கும். ஆனால் சில குறிப்பிட்ட இடம் அவங்களுக்கு விலை உயர்ந்தது, அதுல கவனமா இருப்பாங்க. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? உலகத்தில் எத்தனை ஜனங்கள் இருந்தாலும் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்து, நீங்கள் எனக்கு தனி சொத்து, ஒரு விசேஷமான சொத்து, நான் விரும்புகிற சொத்து. அதான் அதனுடைய அர்த்தம், இந்த வசனத்தினுடைய அர்த்தம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லும் பொழுது, இப்படி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டு தமக்கு சொந்த ஜனமாக வைத்திருந்தார். ஆனால் அந்த ஜனங்களோ அவரை விட்டு விலகிவிட்டார்கள், அவரை விட்டு பிரிந்து விட்டார்கள், அவருடைய உடன்படிக்கை மறந்தார்கள், அவருடைய வாக்குத்தத்தத்தை மறந்தார்கள், அவருடைய நியாயப்பிரமாணங்களை மறந்தார்கள், அவருடைய சத்தியத்தை அவர்கள் மறந்தார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. முன்பு ஒரு முறை நான் ஒரு பிரசங்கம் பண்ணேன், இதே ரோமர் நிருபத்தில் இருந்துதான். வெட்டப்பட்ட மரத்தில் நாம் ஒட்டப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகத்தான் இயேசு சொல்லும் பொழுது, இயேசு சொல்லும்போது
பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அவரோ தமக்கு சொந்தமான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்புக்காக முதலாவது வந்தார். அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாதனால பிரஜாதிகள் உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால், அதன் மேல் வைத்த விசுவாசத்தினால் நாம் அவருடைய கிருபை பெற்று இருக்கிறோம். இந்த பாக்கியத்தை பெற்று இருக்கிறோம். இந்த ஆலயத்துக்குள் வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் சொந்த சம்பத்து. சங்கீதம் 135 நாள்ல யாக்கோபை கூறுது சொல்லும் பொழுது, சங்கீதம் 135 நாள்ல வாசிக்கிறோம். அதுல என்ன சொல்ல, கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். சொந்தம், அவருக்கு சொந்தமானவர்கள். தீத்து 2:14 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, அவருக்கு சொந்த ஜனமாக நம்மை தெரிந்து கொள்ளதான் சிலுவையில் இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு சிலுவையில் அவருடைய இரத்தத்தை சிந்தினதற்காக அவருக்குரிய ஜனமாக நாம் மாறும்படிதான், சொந்த ஜனமாக மாறும்படி சிலுவையில் தம்முடைய ஜீவனை இயேசு கொடுத்தார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. உலகத்தில் நமக்கு நிறைய சொந்தக்காரங்க உண்டு, நிறைய சொந்த பந்தங்கள் உண்டு, நமக்கு ஒரு குடும்பம் உண்டு, நமக்கு ஒரு இனம் உண்டு, ஒரு ஊர் உண்டு. ஆண்டவர் சொல்கிறார், அவைகளில் இருந்து உங்களை எனக்கு சொந்தமாக நான் தெரிந்து கொண்டேன். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஹல்லேலூயா. நம்ம அவருக்கு சொந்த ஜனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:9 வாசித்து பார்க்கின்ற பொழுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தோருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். யாருக்கு சொந்தமான ஜனம்? நம்ம தேவனுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் நமக்குள் இருக்கிறது, அவருடைய வித்து நமக்குள் இருக்கிறது. யோவான் சொல்கிறார், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், காரணம் அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. ஆமென். நமக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு. கடவுள் என்று சொன்னால் கடந்து நிற்கிறவர், எங்கேயோ இருக்கிறவர். இன்னைக்கு கடவுளை ஒரு மதத்திற்குள் வைத்து அடக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் கடவுள் ஒரு மதத்துக்குள் இருந்து அடக்கி வைக்கப்படுகிறவர் அல்ல. கடவுள் ஒரு மதத்திற்கு சொந்தக்காரர் அல்ல. கடவுள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரால் ரட்சிக்கப்பட்ட எல்லோருக்கும் அவர் சொந்தக்காரர். ஆமென். அவர் ஏற்றுக்கொண்ட எல்லோருக்கும் அவர் சொந்தக்காரர். இதுதான் யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தெரிந்து கொண்டார். நம் தேவனுடைய பிள்ளைகள், நம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல, ஒரு குடும்பத்துல முதலாவது ஓடி ஒரு சொந்தக்காரங்க அடிக்கடி மீட் பண்ணுவாங்க, சந்திப்பாங்க. சில நீங்க வெளியூர்களுக்கு போகும்போது சொந்தக்காரங்க வீட்டுக்கு என்ன செய்றீங்க? நீங்க முதலாவது போறீங்க, ஒரு சொந்தத்தை தேடி போறீங்க, சொந்த வீடுகளுக்கு போறீங்க, ஒரு வீடுகளுக்கு போறீங்க. சொந்தம், ஒரு சொந்தத்துல ஒரு மரணம் நேரிட்ட உடனே ஓடோடி அந்த வீட்டுக்கு போறீங்க. காரணம் என்ன? சொந்தம், ஒரு இரத்த உறவு, ஒரு இரத்த சம்பந்தம். இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஆமென். சொந்தம். இன்னைக்கு காலையில நாளைக்கு ஓடி இருந்தீங்க, ஏன் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வர்றோம்? அந்த ஈர்ப்பு காரணம் இயேசு நமக்கு சொந்தமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு உறவு, அந்த ரிலேஷன்ஷிப். அமெரிக்கால சிகாகோ ஸ்டேட்ல ஒரு டாக்டர் மார்கன் ஒரு பேர். அவர்தான் கொடிய கேன்சர், மனிதனை கொல்லுகிற கேன்சருக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் கண்டுபிடித்தவர் டாக்டர் மார்கன். கேன்சருக்கு ஒரு சரியான தீர்வு, முழுமையான குணமாகுதல் உண்டா? இன்னும் சரியான இல்லை. இருந்தாலும் ஒரு கேன்சர் வியாதி உள்ள ஒரு மனிதனோ மனுஷியோ அவர்களுடைய ஆயுசு நாட்கள் ட்ரீட்மெண்ட்னால நீட்டப்படுகிறது. நான் பொதுசில வந்ததுன்னா ஒரு 50-60 வயது வரை அது நீட்டப்படுகிறது. கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறாங்க. இதை டாக்டர் மார்கன் தான் ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடித்தவர். அவர் அமெரிக்கா முழுவதும் பாராட்டியது. அமெரிக்காவில் இருந்த இன்னொரு ஸ்டேட்ல அவருக்கு ஒரு பாராட்டு விழா அவருக்காக மட்டும் நடத்தப்படுவதற்கு அவர் அழைக்கப்பட்டார்.
குறிப்பிட்ட நாளிலே அவர் டிக்கெட் எல்லாம் பிளைட்ல புக் பண்ணிட்டார். சிகாகோ சிட்டில அவர் ஏர்போர்ட்டுக்கு பிளைட் ஏற போகும்போது திடீரென்று அதிகமான மழை, புயல், மழை, காற்று. இவருக்கு தெரியாது, ஏர்போர்ட் போயிட்டாரு. பிளைட் அங்க கேன்சல் ஆயிடுச்சு. பிளைட் கேன்சல். ஏர்போர்ட் மேனேஜர் போய் சந்திக்கிறார். வேறு பிளைட் உண்டா ஐயா? அவர் சொல்றாரு, சொல்ல முடியாது, இவ்வளவு மழை, இவ்வளவு புயல் அடிக்கும் போது நாங்க எந்த விமானத்தை அனுப்ப முடியாது, எனவே எல்லாவற்றையும் ரத்து செய்து விட்டோம். வேறு வழி இருக்காருன்னா அவர் சொல்ல, டாக்டர் நாங்க போகணும், அந்த இடத்துக்கு போகணும். அவர் சொல்லுகிறார், ஒரு கார் இருக்கு, 6 மணி நேரத்தில் நீங்க அங்க போகலாம். 6 hours, 6 மணி நேரத்தில் நீங்க டிராவல் பண்ணி போகலாம். உங்களுக்கு வேண்டுமானால் நான் நல்ல ஒரு கார் அரேஞ்ச் பண்றேன். ஒரு கார், நல்ல டிரைவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தார். அந்த டிரைவர் அந்த புயல் மழையில மிகவும் பிரயாசப்பட்டு அந்த காரை ஓட்டி 2 மணி நேரம் அவர் திறமையா ஓட்டி அந்த ரோட்ல போயிட்டு இருக்கு, அவர் போக வேண்டிய ஊருக்கு. ஆனால் ஏதோ சூழ்நிலையில திடீரென்று பவர் கட்டு, அந்த காற்றுல அவர் வழி தப்பிட்டார். அந்த ரோடு டைவர்ஷன் எப்படியோ சரியா கவனிக்காதபடி ரோடு டைவர்ட் ஆகி எங்க போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து தான் டிரைவருக்கு தெரியுது, ஐயோ நம்ம பாதம் மாறி வந்துட்டோம். டாக்டர் சொன்னாரா, சார் நம்ம பாதம் மாறிட்டோம், என்ன செய்ய? டாக்டர் முடிவெடுத்தார், இனி நம்ம போக முடியாது. சரி, எங்கேயாவது மழை அதிகமா பெய்யுது, எங்கேயாவது ஒரு வெளிச்சம் தெரிகிறதா, வீடு இருக்கிற பார், கொஞ்ச நேரம் நம்ம அங்க போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம போவோம். உடனே போறாங்க. ஒரு இடத்துல ஒரு வீடு, ஒரு காம்பவுண்ட் வீடு. அந்த வீட்டுக்கு தொட்டுறாங்க. அங்கே ஒரு பெற்றோர், வயதானவர்கள் பெற்றோர் இருக்காங்க. அவங்களுடைய மகள், அம்மா, அவங்க மகளுக்கு ஒரு வயதான மகள், அந்த மகளுக்கு ஒரு பையன், 10 வயசு பையன், அவன் படுக்கையில் கிடக்கிறான். இவங்க எல்லாம் குடும்பம் இருந்தான். முதல்ல இவங்களை கூப்பிட்டு உள்ள கூப்பிட்டு டவல்லாம் கொடுத்து மழையில நனைஞ்சு வந்துடுறாங்க. டவல்லாம் தொடச்சு அவங்க உடனே டீ, அவங்களுக்கு டீலாம் அவங்க ரெடி பண்ணி கொடுத்து அவங்க உட்கார வச்சாங்க. இந்த டாக்டர் தானே ஒரு டாக்டர்னு சொல்லலை, நாங்கள் ஒரு ஊருக்கு போனோம், எங்களுக்கு மழை, திடீர்னு எங்களுக்கு போக முடியல, அதான் கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு நாங்கள் போறோம். அவங்க ஏற்றுக்கொண்டு உபசரித்து டாக்டருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா சொன்னாங்களா, நாங்க பிரேயர், ஃபேமிலி பிரேயர் பண்ண அப்புறம் குடும்பமா ஜெபிக்க போறோம், நீங்க வாரீங்களா? உடனே இவரு டாக்டர், இல்லை நீங்க ஜோம் பண்ணுங்கன்னா, இவர் இந்த உட்கார்ந்து இருக்கிறோம், நாங்கள் மழை விட்டு வர போயிடுறோம். உடனே இந்த அம்மா, அந்த வயதான பெற்றோர் அந்த பையனுக்கா அந்த படுக்கை இருக்கிற அந்த ரூம்ல ஜோம் பண்றாங்களாம். இந்த அம்மா அழுது ஜோம் பண்ணுது. அந்த பையனுக்கு கேன்சர், பல மருத்துவத்தை போய் சுகமாகல, அவர் மரண படுக்கை போல அந்த படுக்கையில கிடக்கிறான். இந்த அம்மா அழுது கண்ணீரோட, இயேசுவே என் பையனை குணமாக்கும், என் பையனை எப்படியாவது ஜீவனை கொடுமை இயேசுவே, 10 வயசு, இவன் சாக கூடாது என்று சொல்லி இந்த அம்மா அழுது ஜெபம் பண்ணுதான். இந்த டாக்டர் கேட்டுட்டு இந்த அம்மா கூட்ட, என்னம்மா உங்க பையனுக்கு? உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், என் பையனுக்கு கேன்சரையா, எத்தனையோ டாக்டர்கிட்ட போனோம், நிறைய பணம் செலவழித்தோம், எங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல, பையன் ஒரு மரண படுக்கையில் இருக்கான். நான் ஆண்டுகிட்ட, நான் கர்த்தர் நம்பி, இயேசுவை நம்பி, எங்களுக்கு வேறு வழி இல்லை, அவர் தான் எங்களுக்கு உதவி செய்யணும், வேறு வழி இல்லை என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடனே அந்த டாக்டர் சொன்னாரா, இயேசு உயிரோடு இருக்கிறார், ஆமென், இயேசு உங்களை தேடி வந்திருக்காரு. எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப கிடையாது, ஆனா இன்னைக்கு இந்த சம்பவத்தில் ஒன்றை புரிந்து கொண்டேன், இயேசு உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். நாங்கள் எங்கேயோ போக வேண்டியவர்கள், எங்களை வழிதப்பி பண்ண வச்சு அந்த இடத்துக்கு எங்களை கூட்டு வந்துட்டாரு. நான் யார் தெரியுமா? டாக்டர் மார்கன். நான் கேன்சருக்காக மருந்து கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கிறேன். என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க சிக்காகோ வரணும். அவர் கார்டு கொடுத்தாரு. ஐயா எங்களுக்கு பணம் கூட இல்லை. அவர் பணம் எல்லாம் கொடுத்துட்டு, அவர் நீங்க பணம் எல்லாம் கொடுத்து எப்படியாவது உங்க பையனை நீங்க கொண்டு வந்துருங்க, போன் நம்பர் எல்லாம் கொடுத்து விவரங்கள் கொடுத்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணப்பட்ட அந்த டாக்டர் அவர் கேர் எடுத்து அந்த பையன் சுகமாகி அவனுக்கு ஒரு வாழ்க்கை கிடைத்ததான். பிரியமானவர்களே, அந்த அம்மா நினைச்சது அப்பந்தான், ஸ்தோத்திரம், என் ஆண்டவர், அவர் எனக்கு சொந்தமானவர், என்னை தேடி வந்தார், என் சத்தத்தை கேட்டார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னும் நான் சொல்லப்போனா, நமக்கு இந்த உலகத்தில் மாம்ச சொந்தக்காரரை விட நம்முடைய ஆவிக்குரிய பிதா, ஆவிக்குரிய தகப்பன், அவர் மிக அதிகமாக நம்மை நேசித்து உதவி செய்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் யாரும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் யாரும் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த உறுதி விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால், என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அவருக்கு சொந்தம் நேசிக்கிறவர்களுக்கு. அதனால ஒரு பாஸ்டர் ஒன்று சொன்னாரு, ஒரு காரியத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்த பொழுது, எங்க அம்மா என்ன நேசிப்பாங்க, நான் எங்க அம்மா கூட இருந்தேன், அவங்க அவருக்கு அண்ணன் தம்பி நிறைய பேர் உண்டு, அக்கா தங்கச்சி உண்டு, ஆனா நான் மட்டும் எங்க அம்மா கூட இருந்தேன். எங்க அம்மா என்ன செய்தாங்க தெரியுமா? அவங்க அம்மா ஒரு டாக்டரா, 300 ஏக்கர் அவங்க சம்பாத்தியம் பண்ணி வச்சிருந்தாங்களாம். அந்த 300 ஏக்கரை உயிலா ஒரே மகனுக்கு அவருக்கு எழுதி வச்சுட்டார். அவரு சொன்னார், அம்மா எனக்கு மட்டும், மற்றவங்களுக்கு நீதான் தொடர்ந்து இதை நடத்த முடியும், இந்த நிர்வாகத்தை உன்னை நம்புறேன்னு சொல்லி அந்த அம்மா எழுதி வச்சுதான். 300 ஏக்கர் ஒரே பையனுக்கு இந்த அம்மா சம்பாத்தியம் பண்ண சொத்து. சட்டத்துல சொந்த சம்பாத்தியத்தை
யாருக்கும், பிள்ளைகளுக்கோ, தெருல போற யாருக்கோ, இல்லைன்னா ஆலயத்துக்கோ கோயிலுக்கோ யாருக்கும் எழுதி வைப்பதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த உயிரை எழுதி வச்சுட்டாங்கன்னா திரும்ப கோர்ட்ல போய் அதை மாற்ற முடியாது. அப்படி அதான் சட்டம். எழுதி வச்சு அதுக்கப்புறம் அவர் சொன்னார், நான் கூப்பிட்டு எங்க அண்ணன்லாம் கூப்பிட்டு என் அக்கா தங்கச்சி கூப்பிட்டு உங்களுக்கு நான் இடம் தார், அம்மா அப்படி எனக்கு எழுதி வச்சுட்டான்னு சொல்லி அவர் அதுக்கு பொறுப்பு கொடுத்ததாக அவர் ஒரு விவரத்தை சொன்னார். பிரியமானவர்களே, சொந்தம் தன்மை தான் அன்பு வைக்கிறவர்களுக்கு, தான் பாசம் வைக்கிறவர்களுக்கு ஆமென் அநேக சொத்துக்களை கொடுக்கிறாங்க. ஆண்டவரும் அவருக்கு சொந்தமானவர்கள் நம்ம உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு உறுதி இருக்கிறது? ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 17, 18, 19 இந்த 3 வசனங்களை நம்ம கவனிக்க போறோம். கவனிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கை கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். மோசே பிரமாணத்தை வாசிப்பார், வசனத்தை வாசிப்பார். உன்னை ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நாங்க கீழ்ப்படிவோம், இந்த கற்பனைகளை கை கொள்வோம் என்று அவர்கள் சொல்வார்கள். ஆமென் என்று அதை அங்கீகரிப்பார்கள். நீங்க பிரசங்கம் கேட்கறீங்க, நம்ம ஒவ்வொரு முறையும் பிரசங்கம் கேட்கிறோம். எதுக்கு கேட்கிறோம்? எதுக்கு இந்த பிரசங்கம்? எதுக்கு தேவனுடைய வார்த்தை? ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நடப்போம் என்று நீங்கள் தீர்மானம் எடுக்கணும், நீங்க அர்ப்பணிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதுதான் பிரசங்கம். ஹல்லேலூயா. இது நேரப்போக்குக்கு ஒரு 2 மணி நேரம் ஆராதனை நடத்த வேண்டும், அந்த நோக்கம் அல்ல. அடுத்த வசனம் முக்கியமானது. கர்த்தரும் அப்ப ஜனங்கள் இங்க வாக்கு கொடுக்கும் போது நல்லா கவனிக்கணும். வசனத்து மேல கவனிங்க. கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனம். இதுதான் உடன்படிக்கை. ஞானஸ்தானத்தில் என்ன உடன்படிக்கை? ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஸ்தோத்திரம். நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஏன் எடுத்தது தெரியாம எடுத்துரும். நீ ஞானஸ்தானம் எடுக்காம இந்த இடத்துல இருந்தீங்கன்னா வருங்காலங்களில் ஞானஸ்தானம் எடுங்க, ஆனா அர்த்தம் புரிந்து எடுங்கள். என்ன எடுக்க நம்ம சொல்ற? ஆண்டவரே நான் பாவத்திலிருந்து மனம் திரும்பிட்டேன், எத்தனையோ கடவுளை கும்பிட்டேன், இனி நீதான் இயேசுவே, நீர் தான் கடவுள், நீர் என் ரட்சகர், நீர் என் ஆண்டவர், நான் உண்மை ஆராதிப்பேன், நான் வேற எந்த தெய்வத்தையும் நீ வணங்க மாட்டேன், நீ பாவ வாழ்க்கைக்கு போக மாட்டேன், நான் உம்முடைய வழியில் நடப்பேன், உம்முடைய வசனத்தின் நடப்பேன் என்று நம்ம வாக்கு கொடுக்கிறோம், உடன்படிக்கப்படுகிறோம். இயேசுவும் நீ என்னை விசுவாசித்தபடினால் இன்று முதல் நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னை காப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இதுதான் உடன்படிக்கை, கவனன்ட். அல்லேலூயா. ஞானஸ்நானம் ஒரு உடன்படிக்கை. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் அந்த ஞானஸ்நானம் என்பது நம்முடைய மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சி உடன்படிக்கை என்று அவர் எழுதுகிறார். வசனம் பேதுருல அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். இப்ப கவனிங்க, பழைய ஏற்பாட்டிலையும் மோசே இப்படி ஒரு இடத்துல நின்று ஜனங்களுக்கு வசனங்களை சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்வார்கள்? ஆமா, நாங்க அப்படியே வசனத்தின்படி நடப்போம் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பாங்க. ஆமென் என்று சொல்வார்கள். அதுக்கு தான் ஆண்டவர் பதில் கொடுத்தார். உபாகமம் 26:18 என்ன பதில் கொடுத்தார் என்றால், நீ கர்த்தருக்கு வாக்கு கொடுத்தபடினால என்னுடைய கட்டளைகளை கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனம். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம எப்படி தேவனுக்கு சொந்த ஜனமாவோம்? ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளும் பொழுது நாம் தேவனுக்கு சொந்த ஜனம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, வேத வசனத்தை தியானிக்க நமக்குள்ள பரிசுத்தம் வளர்கிறது. வேத வசனங்களை தியானிக்கவில்லை என்றால் நமக்குள்ள பரிசுத்தம் வளர்வதில்லை. வேத வசனம் தான் நம்மை பரிசுத்தத்தில் நடத்துகிறது. இரவும் பகலும் தியானிக்கிற மனிதன் பாக்கியவான். வேதத்தை இரவும் பகலும் வாசிக்க முடியாது, ஆனா இரவும் பகலும் தியானிக்கலாம். ஆமென். வாசிக்க முடியுமா? 24 மணி நேரம் வேதத்தை இரவும் பகலும் வேதத்தை வாசிக்க முடியுமா? முடியாது. நான் முடியாது முதல்ல சொன்னதுனால நீங்க முடியாதுங்கிறீங்க. ஆராதனை கேள்வி கேட்டேன், எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. ஒரே ஒரு ஆள் தான் முடியாதுன்னு சொன்னாரு. அதான் கரெக்ட் பதில். 24 மணி நேரம் வேதத்தை நம்ம வாசித்துக் கொண்டு இருக்க முடியாது. நம்ம இப்போ வாசிக்கவில்லை, வாசிக்கிறோம். 24 மணி நேரம் ஒரு நாள் வாசிக்கிட்டு இருக்கோம், அப்படி கிடையாது. ஆனால் 24 மணி நேரம் வேதத்தை தியானிக்க முடியும். வாசித்த வசனத்தை, கேட்ட வசனத்தை சிந்தனையில் இருதயத்தில் வைத்து அதை தியானிக்க முடியும். ஆமென். அதை சிந்திக்க முடியும். நீங்க வேலை செஞ்சு கொண்டிருக்கும் பொழுதும், நீங்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதும் வசனத்தை உங்களால் சிந்திக்க முடியும். இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறார், பழைய ஏற்பாட்டில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது,
புதிய ஏற்பாட்டில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்க சிந்திக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மாடு ஆடு வேகமாக உணவை சாப்பிட்டு விடுகிறது. அதுக்கப்புறம் என்ன செய்யுது? ஒரு இடத்துல போய் நல்ல ஒரு நிழல்ல உட்கார்ந்து என்ன செய்யுது? அப்படியே அசைப்படுது. எல்லா உணவை எடுத்து நல்லா சவைத்து சுவைத்து சாப்பிட்டு திரும்ப உள்ள அனுப்புது. நீங்க பிரசங்கத்துல நிறைய வசனங்களை கடகடன்னு கேட்கறீங்க, நிறைய கேட்டீங்க. நீங்க இதெல்லாம் இருதயத்துல தியானிக்கணும், அசைப்படணும். வேதத்தை வாசிக்கிறீங்க, ஒரு நாள் ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் வாசிக்கிறீங்க, காலைல வாசிக்கிறீங்க வச்சுக்கிறீங்களேன். அந்த நாள்ல அந்த வசனத்தை நீங்க தியானிக்கணும், உங்க சிந்தனையில கொண்டு வரணும். நீங்க வாசித்த வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாகும். ஆமென். எல்லாரும் எழும்பி நிற்போம். நீங்கள் என் சொந்த ஜனம், அதனால் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். நீங்கள் பரிசுத்த ஜனம், நீங்கள் என் பரிசுத்த ஜனம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் சொந்த ஜனம். நாம் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள், ஆண்டவர் நமக்கு சொந்தமானவர். அவரோடு கூட நம்ம ஐக்கியம், அந்த ரிலேஷன்ஷிப். ஆண்டவரே, இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம், இன்னைக்கு ஆண்டவருடைய வசனங்களை கேட்டோம். கேட்ட வார்த்தையின்படி உங்கள் இருதயத்தில் தியானம் பண்ணுங்க. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஆண்டவர் சொல்கிறார், நீ என் கட்டளையை கைக்கொள்வா என்று நீ எனக்கு வாக்கு பண்ணினாய், கைக்கொள். நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையாய் வைப்பேன். நீ என் சொந்த ஜனம், நீ என் சொந்த ஜனம். இயேசு சொல்லுகிறார், அவருடைய ரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார். இன்று நமக்காக நன்மையானவர்களை பரிந்து பேசுகிறார். சிலுவையில் அவருடைய ரத்தம் இன்று நமக்காக நன்மையானவர்களை பரிந்து பேசுகிறது. காரணம், நமக்கு சொந்தக்காரர் அவர், அவருக்கு சொந்தமானவர்கள். ஒரு சொந்தக்காரங்க உங்களுக்கு வந்து உதவி செய்கிறதை விட இயேசு எப்பொழுதும் உங்களை தேடி வந்து உதவி செய்கிற ஆண்டவர். நீங்கள் அவரை தேடுங்கள், இயேசு மேல விசுவாசம் வைங்க. இன்னும் ஆழமாக உங்கள் அவிசுவாசம் வெளியே போகட்டும், பின்மாற்றங்கள் வெளியேறட்டும். இன்றைக்கு நல்ல ஒரு உண்மையான இருதயத்தோடு இயேசுவை தேடுவதற்கு உங்களை அர்ப்பணிங்க, நல்ல அர்ப்பணிங்க. நாம் கடைசியாக பாடிய பாடலே திரும்ப பாட போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தழும்புகளால் நான் சுகமானேன், உன் வார்த்தையினால் நான் பலனானேன். ஆண்டவர் தான் நம் அருகில் வந்து வார்த்தை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சேர்ந்து பாடு. உன் தழும்புகளால் நான் சுகமானேன், உன் வார்த்தையினால் நான் பலனானேன். தழும்புகளால் சுகமானேன், வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை, சொத்து என்று விட ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. உன் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், ஆசையினால் நான் பிழைத்து போனேன். உன் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், ஆசையினால் நான் பிழைத்து போனேன், நான் பிழைத்து போனேன், நான் பிழைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று எண்ணிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் ஆமென். பாவியினால் நான் பிழைப்பேன், நான் பிழைத்தேன்,
பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் எல்லா காலங்களிலும் ஒரு சொந்தம் வருவதை விட அவர் உங்களோடு இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். அவரோடு கூட அதிகமா ஐக்கியப்படுங்க. ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு ஐக்கியப்படுங்க. ரொம்ப அதிகம் நெருங்கி நின்னும் வாழ்க்கையில அவிசுவாசங்கள் சோர்வுகள் வெளியேற்றி விட்டோம். இன்னும் அதிகமா நெருங்க, உற்சாகப்படுங்க. இயேசு நல்லவர், ஒருபொழுதும் உங்களை கைவிட மாட்டார். நீங்க இயேசு நம்பி வந்திருக்கிறீங்க, நீங்க குடும்பமா வந்திருக்கிறீங்க, நிச்சயம் உங்கள் குடும்பத்துக்கு இயேசு உதவி செய்வார். உங்களை ஒருபோதும் இயேசு கைவிட மாட்டார். கைவிடாத நல்ல தெய்வம். உங்களுக்கு ஜெபிக்கிற நன்பின் பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அறியாத குடும்பத்தில் பிறந்தோம். நீர் எங்களை தேடி வந்தீர். வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்தீர். உமக்கு சொந்தமாக எங்களை வாங்கி கொண்டிருப்பா. உமக்கு சொந்தமாக எங்களை மீட்டெடுத்தீர். நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்குரியவர்கள், உலகத்திற்குரியவர்கள் அல்ல, பிசாசுக்குரியவர்கள் அல்ல, உமக்கு சொந்தமானவர்கள். நீர் எங்களுக்கு சொந்தமானவர். ஆண்டவரே, இந்த ரிலேஷன்ஷிப், இந்த உறவிலே நாங்கள் பலப்பட வலுப்பட ஆண்டவர் கிருபை தருவீராக. பரிசுத்தமாய் வாழவும் ஆண்டவரே, உமக்காக வாழவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கடந்த இந்த ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஜீவன் சுகத்தை பலத்தை கொடுங்க. உடைய சமூகம் நடத்தட்டும். தேவைகளை சந்திங்க. அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, அநேக வழிகளை திறப்பீராக. ஒரு வழி அல்ல, அநேக புதிய வழிகளை உடைய பிள்ளைகளுக்காக திறப்பீராக. எந்த இடத்திலும் வழி திறக்கிற தேவன், வனாந்தரத்திலும் நீர் வழி திறக்க வல்லவர். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக, ஒவ்வொருவருக்கும் திறக்கப்படுவதாக. நன்மைகளால் நிரப்புங்க. தேவைகளை யெகோவாயிரே, தேவைகளை சந்திங்க. அப்பத்தில் தண்ணீரை ஆசீர்வதிங்க. சமாதானத்தால் நிரப்புங்க, கிருபையினால் நிரப்புங்க. உமக்கு என்று விசுவாசத்தோடு வாழ உதவி செய்யுங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண உதவி செய்யுங்க. ஆண்டவரே, சபைக்காக ஊழியம் செய்ய உதவி செய்யுங்க. திருச்சபை கட்டுங்க. ஆண்டவரே, 1000 குடும்பங்களை ரட்சித்து தருவீராக. திருச்சபைக்கு வருகிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்யுங்க. திருச்சபைக்கு வருகிற ஒவ்வொரு மக்களும் பின்மாற்றம் அடையாதபடி இயேசுவே நீர் அவரை இழுத்துக் கொள்வீராக. நம்முடைய கிருபை எல்லாரோடு தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.